டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். இன்றைக்கென சுவையான, அருமையான, ஆரோக்கியமான கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: நன்கு புளித்த தோசை மாவு 1/4 கிலோ, முந்திரி 10, உலர்ந்த திராட்சை 10, ஒரு கேரட் சிறிய அளவு, ஒரே ஒரு ஏலக்காய், கருப்பட்டி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நெய் ஒரு 50 ml இருந்தாவே போதுங்க. இதை வச்சு நம்ம இப்போ சுவையான பணியாரம் எப்படி செய்வேன்னு பார்ப்போம். முதல்ல கருப்பட்டியை எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி அதை நல்ல பொடி மாதிரி ஆக்கணுங்க. பொடியை ஆக்கிறதுக்கு நம்ம எதாவது வச்சு தட்டி தான் உடைக்கணும், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் பக்கத்தில் கேரட்டை துருவி ரெடியாக துருவின கேரட்டை நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க மாவு போல் மிக்ஸ் பண்ணிக்கும். இப்போ கருப்பட்டியும் கொஞ்சம் தூளாயிடுச்சுங்க. இதில் சில மண் துகள்கள், தூசுகள் இருக்கலாம். அதுக்காக இதை லேசாக காய்ச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் மாவில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா நம்மளுடைய பணியார மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். பணியார மாவு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஓரளவு திக்காக இருந்தால் தான் நமக்கு பணியாரத்தை எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி ஒரு சிறிதளவே ஊற்றுங்க. கருப்பட்டி நனையிற லெவலுக்கு இருந்தாவே போதுங்க. நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி அரிசி மாவோட சேர்த்துக்க வேண்டியதான். தெரியாமல் கருப்பட்டியில் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா திருப்பி அதை அடுப்பில் வச்சு ட்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தோசை மாவில் இந்த கருப்பட்டியை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பக்கத்திலே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை அதெல்லாம் நெய்யில் லேசாக வறுத்து லேசாக ஒரு பொன்னிறமாக வறுத்தா போதுங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக வறுத்து அதையும் கொண்டு போய் அந்த தோசை மாவு கருப்பட்டி மிக்ஸ் பண்ண கலவையோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூளையும் அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பணியார சட்டி அடுப்பில் வச்ச உடனே பணியார சட்டி நல்லா சூடானவுடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3/4 குழி அளவுக்கு மாவை ஊற்றினாவே போதுங்க. மேலாப்புலையும் சிறிது எண்ணெயோ நெய்யோ ஊற்றுங்க. கருப்பட்டி பணியாரம் லேசாக வெந்தவுடன் அடுத்த பக்கமாக திருப்புங்க. ஒரு ஷார்ப்பானதை வச்சு திருப்பி விடுங்க. பணியார சட்டையில் எப்போவுமே நெய்யோ எண்ணெயோ இருந்தால் தான் நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக பிரட்ட முடியும். அதனால் மெதுவாக பிரட்டி எடுத்துக்கங்க. இப்போ நமக்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே சூடாக சுவையாக இருக்குங்க. பாரம்பரிய உணவை உண்போம், உடல் நலத்தை பாதுகாப்போம். தேங்க்யூ.